நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. மக்களவைத் தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் ஆர்வமுடன் ஜனநாயக கடமையாற்றினர். கர்நாடகாவில் 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகள், மேற்கு வங்கம், அசாமில் தலா 4 தொகுதிகள் உள்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 93 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு மக்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றி வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். மத்திய பிரதேச மாநிலம் விதிஷா தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் நர்மதா ஆற்றில் இறங்கி வணங்கிவிட்டு வாக்களிக்கச் சென்றார். சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுப்ரியா சுலே மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதியில் போட்டியிடும் சூழலில் அங்குள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினார். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் ஷைக் பை வாக்குச்சாவடியில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தனது மனைவியுடன் வாக்கு செலுத்தினார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலாபுர்கி தொகுதியில் வாக்களித்தார். இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் ஆர்வமுடன் தங்கள் வாக்கை செலுத்தினர். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.